Deena. Welcome back to Chef Deena's Kitchen. நம்ம சேனல் வந்து இந்த சுண்டல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பர்டிகுலர் ரெகுலராக பண்ணுற சுண்டல் மெத்தடில் இன்றைக்கி வந்து தேங்காய் மாங்காய் சுண்டல் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் பண்ண போகிறோம். இந்த தேங்காய் மாங்காய் சுண்டல் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் நிறைய பேருக்கு அந்த கரெக்டான பக்குவம் எந்த டைமில் தாளிப்பு எந்த டைமில் மாங்காய் போடணும் தெரியாது. அதனால் இன்றைக்கி வந்து தேங்காய் மாங்காய் சுண்டல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தியில் வந்து நம்ம வந்து சூப்பரான ஒரு சுண்டல் எப்பவும் எல்லாருக்கும் பண்ணுவோம்ல. ஆனால் இன்றைக்கி இந்த காஞ்ச பட்டனை வச்சு ஒரு சூப்பரான சுண்டல் பண்ணுறது எப்படி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. தேங்காய் மாங்காய் பட்டாணிக்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை பட்டாணி 200 கிராம், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 1, காஞ்ச மிளகாய் 2, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, மீடியம் சைஸ் மாங்காய் பாதி, திருவிய தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 3 டிராப்ஸ். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க இந்த வெள்ளை பட்டாணியை வந்து தண்ணியில் ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டால் 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வைக்காமல் பாயில் பண்ணால் அந்த பட்டாணி பாயில் ஆகும், ஆனால் ஹார்டாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஊற வைக்கும் போது வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா, எப்பவுமே பட்டாணியை வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் ஊற வைப்பீங்க. அப்படி பண்ணக்கூடாது. தண்ணியில் ஊற வச்ச பிறகு 2 வாட்டி வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பாயில் பண்ணணும். இப்போது நம்மக்கிட்ட இருக்க இந்த குக்கரில் வந்து இப்போ இந்த பட்டாணியை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு ஃப்ரெஷ்ஷான வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறோம். அதாவது பாதி சால்ட் ஆட் பண்ணுறோம், ஃபுல் சால்ட் ஆட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ இந்த சால்ட் ஆட் பண்ண பிறகு இந்த குக்கர் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். கரெக்டாக 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த பட்டாணி நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடும். அதே டைமில் மீடியமான ஃப்ளேமில் வந்து நீங்கள் வச்சு பாயில் பண்ணணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா விசில் வருது. இந்த மாதிரி 4 விசில் வரணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு மூடியை ஓப்பன் பண்ணுங்கள். மூடியை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பட்டாணி நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் போதே தெரியும், அந்த மேலே இருக்க அந்த பட்டாணி தோலெல்லாம் வெளியே வந்திருக்கும், கொஞ்சம் வந்திருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு டெக்ஸ்சர் வந்திருக்கும். இப்போது இந்த பட்டாணி கையில் எடுத்து உடச்சி காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக பாயில் ஆகணும். அழுத்தி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. பட்டாணி பாயில் ஆகிடுச்சா நாங்கள் எப்படி செக் பண்ணோன்னா, செவுத்தில் அடிச்சிங்கன்னா ஒட்டணும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். வீட்டிலலாம் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் இந்த ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது ஒரு சின்ன பேனில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடான உடனே கடுகு ஆட் பண்ணுறோம். இந்த கடுகு டப்புன்னு பொரிஞ்சு வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த கருவேப்பிலையை போடுங்க. இந்த கருவேப்பிலோட வாசனை ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கடுகு பொரிஞ்சு வர டைமில் கரெக்டாக கருவேப்பிலை போட்டுனா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். அதுக்கு பிறகு காரத்துக்கு இந்த காஞ்ச மிளகாய் உடச்சி போடணும். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய், திருவண்ண மாங்காய் போட வேண்டாம், நீங்கள் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை இதில் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வதக்கிட்டு அந்த சுண்டலோடு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி இந்த கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, மாங்காய் எல்லாத்தையும் வந்து லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. இந்த மாங்காய் கொஞ்சம் லைட்டாக வதக்கும் போது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்கள். இந்த மாங்காய் கொஞ்சம் லைட்டாக சாஃப்டான பிறகு தான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த காரம் கரெக்டாக மிக்ஸ் ஆகும். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதனால் இப்போ பார்த்து நீங்கள் கரெக்டாக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு, மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்ட பிறகு பேனில் 1 செகண்ட் ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதுக்கு பிறகு நம்ம வேக வச்ச இந்த பட்டாணியை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த பட்டாணி ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட் லைட்டாக பேனில் டாஸ் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் டாஸ் பண்ணக்கூடாது பட்டாணியை எப்பவுமே. ஏன் கேட்டால், நீங்கள் ஏற்கனவே தாளிப்புலாம் போட்டிருப்பீங்களா, அந்த தாளிப்பு அந்த பட்டாணியில் இருக்க ஈரப்பதம் எல்லாத்தையும் கரெக்டாக மிக்ஸ் ஆகணும். அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லோவாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். இந்த கொத்தமல்லி போட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த தேங்காயும் இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த தேங்காய் ஆட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த தேங்காய் நல்லா பிஞ்சு தேங்காய் ஆட் பண்ணுங்கள். நிறைய பேர் தேங்காய் வந்து நல்லா முத்தின தேங்காவை திரும்பி போட்டுருவாங்க. அப்படி போட வேண்டாம். கொஞ்சம் நல்ல பிஞ்சு தேங்காவை எடுத்து நீங்கள் அந்த தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலில் போட்டு ஜஸ்ட் லைட்டாக அப்படி டாஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணணும். குக் பண்ணக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேன் டாஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த தேங்காய், அந்த மாங்காய், அந்த சுண்டல் தாளிப்பு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணினா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் மாறிடும். இப்போது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். இந்த லெமன் ஜூஸ் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, உங்களுக்கு நம்ம என்ன தான் மாங்காய் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த புளிப்பு தன்மை எடுத்து கொடுக்காது. அதனால் கொஞ்சம் லைட்டாக லெமன் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும்.
அதே டைமில் லெமன் ஆட் பண்ணுற டைமில் அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு தான் வந்து லெமன் ஜூஸை ஜஸ்ட் லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து ரிசர்வ் பண்ணினா இந்த தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி. இன்றைக்கி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் எப்படி பண்ணிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் மூக்கல்ல வச்சு பண்ணுவாங்க. ஆனால் இந்த வெள்ளை பட்டாணி வச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் சூப்பராக இருக்கும். இப்போது சின்ன பவுலில் போட்டு சர்வ் பண்ணுறேன். கார்னிஷ்க்கு கொஞ்சம் லைட்டாக இந்த தேங்காய் மாங்காய் போட்டு எடுத்து சர்வ் பண்ணி நீங்கள் கொடுத்து பாருங்கள். வாவ்! என்னங்க, இந்த தேங்காய் மாங்காய் சுண்டல் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ் சந்திக்கும். நன்றி, வணக்கம், see you, bye, take care.